ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மதிய நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதை மிகவும் கனமாக கருதுகிறேன். அருமையான தேவ ஊழியருக்கு கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இணைப்பை கொடுத்ததற்காக முதல் முறையாய் வந்து இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை சந்திக்கும் போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இத்தனை ஆண்டுகள் அவர்கள் ஜெபத்திலும் அவர்களுடைய உபதேசத்திலும் கட்டி எழுப்பி அந்த மேடையில் நிற்க என்னை அழைத்திருக்கிறார்கள் என்பதை மிகப்பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு சபையின் போதகனாய் தெரியும், ஒரு ஆலயத்தில் நம்முடைய சபையில் ஒருவரை கூப்பிட்டு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண சொல்கிறதுன்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். நான் வந்து ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் சபைக்கு நான் வரேன், உங்கள் சபைக்கு நான் வரேன்னு கேட்பாங்க. அப்போது பழகின விதத்தில் ரொம்ப பழகிட்டாங்க, அவங்களே கேட்குறாங்களேன்னு ஒரு முறை நான் ஒருவரை சரி வாங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை அவங்கள அழைச்சிட்டேன். அவர் வந்துட்டார். அவர் அறிமுகப்படுத்தி அவருடைய கையில் மைக்கையும் கொடுத்துட்டேன். ஆனால் அவர் பேசும்போது பார்த்தா நம்ம பேசுகிற உபதேசத்துக்கும் இதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிட்டுருக்கிறார். போய் மைக்கையும் வாங்க முடியல, இவர் வந்து பேசுனது தப்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்து அதனால நடந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு எனக்கு 4 வாரம் ஆச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு ஜனங்களுடைய மனசில் இருந்து. அப்படி ஒரு ஊழியத்தின் ஒரு சபையினுடைய மெய்ப்பனாய் தகப்பனாய் அவ்வளவு எளிதல்ல புதிதாய் ஒருவரை மேலே நிற்க வைப்பது என்பது. என்னை நம்பி இந்த மேடையை கொடுத்த ஐயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூயா. சரியான போதனை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை வெறும் பணத்தோட மாத்திரம் கம்பேர் பண்ணி நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இந்த ஆசீர்வாதத்தையே யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் இந்த ஆசீர்வாதம் செயல்பட தொடங்குவதாக. இந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பிப்பீர்களா? இந்த பிளெஸ்ஸிங், இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் சபையில், உங்கள் ஊழியத்தில் எல்லா பகுதியிலும் செயல்பட தொடங்கும் ஆசீர்வாதத்தின் வல்லமை. ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை பற்றி காலையில் நான் ஆதியாகமத்திலிருந்து தொடங்கி பேசினேன். ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நோவா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதிச்சோன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா ஜெனரேஷனல் கண்டேஜியஸ் பிளெஸிங் ஆயிடுச்சு. அதாவது தலைமுறையாய் அது தொடருகிற ஒரு ஆசீர்வாதமாய். ஆபிரகாமுக்கு பிறந்ததினாலேயே ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்குக்கு பிறந்ததினாலேயே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோபுக்கு பிறந்ததினாலேயே யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிறப்பினால் உண்டான ஆசீர்வாதம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் சந்ததி என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி என்றால் சந்ததியாய் வருகிற ஆசீர்வாதம். ஜஸ்ட் பை பர்த். இது ஒரு உடன்படிக்கை. நம்முடைய தேவனை குறித்து வேதத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் உடன்படிக்கையை காக்கிற உண்மை உள்ள தேவன். He is a God of covenant. 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கை. நான் சொல்லட்டுமா, அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் நீங்க சொல்லுவீங்கன்னா, அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளின் தேவன் சொல்லுவீங்கன்னா, அவர் உண்மை உள்ள தேவன் சொல்லுவீங்கன்னா, அதை விட பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? வாக்கு தத்தங்களின் தேவன் என்பதை விட அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். He is a God of covenant. அவருடைய உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. நம்ம ஊர்ல உடன்படிக்கை பண்ணி நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம ஊர்லலாம் ஒப்பந்தம் தான் போட்டிருக்கிறோம். ஒப்பந்தம் வேறு, உடன்படிக்கை என்பது வேறு. ஒப்பந்தம் அப்படின்றது வேற. ஒப்பந்தம்ன்றது கான்ட்ராக்ட், உடன்படிக்கை என்பது கவனன்ட். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியலன்னா நம்ம பல விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்குவோம். கான்ட்ராக்ட் வேற, கவனன்ட் வேற. ஆண்டவர் நம்மகிட்ட கான்ட்ராக்ட் போடல, கவனன்ட் பண்ணி இருக்கிறார், ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். ஒப்பந்தம் பண்ணவில்லை, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஒப்பந்தம்னா என்ன தெரியுமா? ஒப்பந்தம்னா நானும் நீயும் ஒரு காரியத்தில் ஒப்பந்தத்தை செய்கிறோம். நீ இவ்வளவு தொகை கொடுத்தால் இந்த வீட்டை கட்டி கொடுப்பேன் என்பது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் இந்த தொகை கொடுக்கலனா நான் கட்டித்தர மாட்டேன்னு சொல்லலாம், நீ கட்டித்தரலனா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட்ன்றது வேற, உடன்படிக்கை என்பது வேற. இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், கவனிங்க. இப்போ ஆபிரகாமுக்கு பிறந்ததுனாலேயே ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு பிறந்ததுனாலேயே
யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோபுக்கு பிறந்ததுனால என்ன ஆயிட்டாரு? யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழுந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகினார்கள். பாருங்க, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவங்களுக்கே தெரியாம அவங்க வாழ்க்கையில் ஒரு பிளெஸிங் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒடுக்க ஒடுக்க என்ன ஆயிட்டே இருக்கிறாங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். அவர்கள் அந்த யோசேப்பின் தேவனை மறந்து விட்டார்கள். ஏன்னா 430 வருஷம் அவன் ஆண்டவரை பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. அந்த ராஜா சொல்றதுதான் கேட்கணும். அடிமையா வாழ்ந்தான். தேவனை பற்றி பேச தொடங்கும் போது கூட அந்த ராஜா ஆலோட்டிகளை வச்சு என்ன சொன்னான் தெரியுமா? இவங்களுக்கு வேலை கம்மியா இருக்குது, அதனாலதான் ஆண்டவரை பத்தி பேசிட்டு வராங்க, வேலையை அதிகப்படுத்த, அப்பதான் ஆண்டவரை பத்தியே பேச மாட்டான்னா அப்படின்னு ஒரு அடிமைத்தனத்துல 11 தலைமுறை ஒரு தேசத்துல ராஜாவுக்கு அடிமையாய் வாழ்ந்தவர்களை அவளுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தேவன் இறங்கி வந்து மோசே என்று விடுதலையாக்குகிற ஒருவனை எழுப்பி அனுப்புகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, 430 வருஷம் கழிச்சு ஆபிரகாமின் சந்ததியில வந்த இந்த தேச ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சந்திக்க மோசே அனுப்பி வாதைகளை செய்து ஒரு தேசத்திலிருந்து இரவோடு இரவாக அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். செங்கடலை எல்லாம் கடந்து வந்து அவர் சீனாய் மலையிலே வரும்போது கர்த்தர் ஆர்வத்தோடு கேட்கிறார், நான் என் ஜனங்களோடு பேச வேண்டும், அவர்களை ஆயத்தப்படுத்து. I want to talk to my children. என் ஜனங்களோட பேச வேண்டும் என்று தேவன் வந்து அவர்களிடத்தில் பேசும்போது என்ன ஆகிறது தெரியுமா? அவருடைய சத்தம் அவர்களுக்கு இடி முழக்கம் போல கேட்கிறது. பயப்படுகிறார்கள். அங்க அந்த இடத்துல மலை அதிர்கிறது, புகைக்காடா இருக்கிறது. இடி முழக்கம் கேட்டோன்னா பயந்துட்டு முதல் முறையாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் ஒன்று சொல்லுகிறார்கள், அவரை எங்களிடத்தில் பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள். மோசே, அவர் எங்கள்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு, எங்கள்கிட்ட பேசணும்னா உன் மூலமா பேச சொல்லு. நீ போய் என்னன்னு கேட்டு வா, அதை நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க ஏதாவது வேணும்னா உன் மூலமா பேசிக்கிறோம். என் தேவன் மீடியேட்டர் வச்சு பேச விரும்புகிறவர் அல்ல, அவர் நேரடியாக பேச விரும்புகிறவர். முதல் முறையா இடையில ஒரு மத்தியஸ்தனை வச்சு பேச ஆரம்பிச்சதே யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா என் தேவன் எவ்வளோ நல்லவர்னா எனக்காக இறங்கி அதையும் செய்வாரை ஒழிய என்னை வேண்டான்னு மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஒரு உதாரணத்தை சொல்றேனே, இப்போ இந்த நாள்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுலாம் போய் வேலை செய்கிறாங்க. கணவன் வெளிநாட்டில் இருப்பாரு, மனைவி இங்கே வீட்டில் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க. இந்த குழந்தை பிறக்கிறப்ப கணவன் இருந்திருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு வருஷம் வெளிநாடு போய் வேலை செஞ்சுட்டு வருவார். ஒரு வருஷம் கழிச்சு வந்தா இந்த குழந்தை அப்பாவே என்ன பண்ணாது, இந்த குழந்தைக்கு தெரியாது. அப்பா ஆசையா என் குழந்தையும் தூக்க வருவாரு. குழந்தை யாருக்கிட்ட தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், அம்மாட்ட தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் யாரை பார்க்கல, அப்பாவை பார்க்கல. இந்த அப்பா என்ன பண்ணுவார்னா, ஐயோ நான் தூக்குனா குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு இப்ப யார் மூலமாவே குழந்தையை கொஞ்சுவார்னா, அம்மா மூலமாவே குழந்தையை கொஞ்சி தான் இறங்கி வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை பக்கத்துல போற மாதிரி 430 வருஷம் என்ன பார்க்காத ஜனம் திடீர்னு பார்த்தா அழத்தான் செய்யும். அதுக்காகலாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. பரவாயில்ல, மோசே மூலமாவது உன்கிட்ட பேசுவனே ஒழிய உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது என்று மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின அன்பான தகப்பன் அவர். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. மோசே மூலமா பேசணும்னு சொன்னீங்கன்னா அவர் மூலமாவும் நான் பேச ரெடி, ஆனா உன்னை விட்டு போக முடியாது. அவங்க லெவலுக்கு இறங்கிட்டாரு. என் தேவன் நம்ம லெவலுக்கு இறங்கி நம்மை அவருடைய லெவலுக்கு தூக்குகிற தேவன். உங்க லெவலுக்கு இறங்குவார். சரிம்மா, நான் மோசே மூலமாவே பேசுறேன்னு இந்த மோசே மூலமா பேசும்போது இந்த ஜனம் என்ன கேட்டாங்கன்னா, என்ன செய்யணும்னு அவரை சொல்லு, நாங்க செஞ்சிடறோம். ஆக்சுவலா தேவன் எப்ப பேசுறாலும் நீங்க என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டாரு, அவர் என்ன செய்ய போறேன்னு சொல்லுவார். என் தேவன் என்னை வேலை வாங்குகிறவர் அல்ல, எனக்காக வேலை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை ஆக்கும் போதே நீ என்ன செய்யணும்னு சொல்ல, நான் உனக்காக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஏற்படுத்தி வைத்தேன். whenever God speaks, கர்த்தர் பேசும் போதெல்லாம் அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லி முடித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை பேசும்போதே அப்படிதான் சொன்னார். நீ ஒழுங்கா இருப்பியான்னு கேட்கல, நீ பரிசுத்தமா இருப்பியான்னு கேட்கல, நீ என் பேச்சுக்கு கீழ்ப்படிவியான்னு கேட்கல, நான் உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் வான்னு தான் கூப்பிட்டார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக பல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. ஆமென். அப்படிதான் சொல்லி கூட்டு வந்தார். ஆனா இந்த ஜனங்க முதல் தடவை என்ன சொல்றாங்க, ஏன்னா
இந்த ஜனங்க 430 வருஷம் எதுக்கே பழக்கப்பட்டாங்கன்னா, ஒரு அடிமைத்தனத்துக்கே பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த பார்வோன் தூங்குனா தூங்கணும், எந்திரினா எந்திரிக்கணும், வேலை செய்யினா செய்யணும், சாப்பிடுனா சாப்பிடணும், சாப்பிடாதுன்னா சாப்பிடக்கூடாது. இப்படி சட்ட திட்டத்திற்கு கீழே வாழ்ந்தவன் இப்ப தேவனிடத்திலும் என்னத்தையே கேட்கிறான்னா, சட்டத்தை கொடுங்க, நாங்க கீழ்ப்படிஞ்சிட்டு போறோம். நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாங்க. நியாயப்பிரமாணம் தேவ சித்தமே கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அவர் வாழ்றவர் கிடையாது. அன்பின் நிமித்தம் நம்மை நடத்துகிறவர். There is no law in relationship. உறவிலே என்ன கிடையாதுன்னா, உறவிலே சட்ட திட்டம் கிடையாது. உறவிலே நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஹாஸ்டல் 6 மணிக்கு பெல் அடிச்சா நீ பெட்ல இருந்து என்ன பண்ணிருக்கணும்? எந்திரிச்சிருக்கணும். ஆனா வீட்டில் 7 மணி ஆனாலும் நம்ம தலையை தடவி விட்டு பிள்ளை எழுப்புவோம். எந்திரிக்கிறியா சாமி, எந்திரிக்கிறியா, உனக்கு பூஸ்ட் கொடுக்கட்டா, காஃபி கொடுக்கட்டா? இது அன்பு நிமித்தம் எழுப்புறது. சட்ட திட்டத்தில் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பெல் அடிச்சா நீ என்ன பண்ணணும்? எந்திரிக்கணும். என் தேவன் சட்டத்தின்படி என்னை நடத்த விரும்பவில்லை, அன்பினால் என்னை நடத்த விரும்புகிறார். முதல் முறை இந்த ஜனங்கள் give us lawன்னு கேட்குறாங்க. எனக்கு சட்டத்தை கொடுங்க, நியாயப்பிரமாணத்தை கொடுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்யறோம்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு ஒரு 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை வாங்கிவிட்டு நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை. 10 கட்டளையில் தொடங்கினது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கிருந்து நியாய பிரமாணத்தின் மூலமாகத்தான் இப்பொழுது 2 வாழ்க்கை பிரிகிறது. நன்மை தீமை, ஆசீர்வாதம் சாபம், ஜீவன் மரணம். ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறேன். நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி எதை தெரிந்து கொள்ளுங்கள்? ஜீவனை. என் தேவன் எவ்வளவு நல்லவர்னா, ஆப்ஷனையும் சொல்லி கொடுத்து ஆன்சரையும் சொல்லி கொடுக்கிறார். அவரு 2ல 1 சூஸ் பண்ணு சொல்லிட்டு, இதை சூஸ் பண்ணா நல்லா இருப்பேன்னு ஆன்சர் கீயும் கொடுக்கிறவர். நீ ஜீவனை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் அநேகர் மரணத்தை சூஸ் பண்ணாங்க. அங்கு தொடங்கின வாழ்க்கை, உறவின் அடிப்படையில் வாழ்ந்த வாழ்க்கை இப்ப எதின் அடிப்படையில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, கிரியையின் அடிப்படையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு பிறந்தாலே நீ ஆசீர்வாதமானவன், ஈசாக்குக்கு பிறந்ததுனாலே ஆசீர்வாதமானவன். ஆனால் இப்பயோ கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, நான் இப்பொழுது சொல்லுகிற வசனங்களை எல்லாம் கேட்டு அதன்படி நீ செய்வாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பழிக்கும். அடுத்தது, நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதன்படி செய்யாமற் போவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து. அப்ப நீ ஆசீர்வாதமா இருக்கிறதும் சாபமா இருக்கிறதும் பிறப்பின் அடிப்படையில் இல்ல, உன் கீழ்ப்படிதலின் அடிப்படையில். ஆசீர்வாத லிஸ்ட்டை விட 28ஆம் அதிகாரத்தில் சாபத்தின் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குது. ஆசீர்வாதம் ஓரளவுக்கு இருந்தா சாபம் பல மடங்கு பெருசா இருக்குது. நியாயப்பிரமாணத்தில் என்ன கலந்துருச்சுன்னா, ஆசீர்வாதமும் சாபமும். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிச்சார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே. இதுல சாபமே காணோம் பிரதர். இதுல சாபம் மிக்ஸ் ஆகாத ஒரு ஆசீர்வாதம். ஆனா முறை நியாய பிரமாணத்துல தான் என்ன மிஸ் ஆயிருச்சுன்னா, ஆசீர்வாதமும் சாபமும். ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. இதுல எது வேணா நடக்கலாம். ஒருத்தன் வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவன் ஆசீர்வாதமானவனா சபிக்கப்பட்டவனானு. வியாதி இருந்துச்சுன்னா அவன் சபிக்கப்பட்டவன். ஏன்னா ஒருத்தன் குருடா பிறந்தா உடனே கேட்பாங்க, இது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், அதனுடைய சாபம் தான் இவனுக்கு குருட்டு பிள்ளை பிறந்திருக்கிறது. இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதனால தான் இவனுக்கு இவனுடைய வயல்ல தானியங்கள் விளைய மாட்டேங்குது. சாபத்தின் அடையாளம். இந்த ஆசீர்வாதம் சாபம், ஆசீர்வாதம் சாபம்ன்றத பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லா நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் தீர்க்கதரிசிகள் அடிக்கடி குயிக்கா சபிச்சிருவாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசிக்கு சபிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆசீர்வதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈஸியா சபிச்சிருவாங்க. நீ செத்துருவான்னு சொன்னா ஒருத்தன் செத்துருவான். இப்போ அக்கினி இறங்கி சுட்டரிச்சுனா அவன் சுட்டரிச்சு செத்துருவான். பூமி விழுங்கிருன்னா பூமி விழுங்கிடுவான். ஈஸியா சபிச்சிருவாங்க. ஆனா ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு கதறுவாங்க. வேதத்துல பார்க்கிறோம், தீர்க்கதரிசி மழை வரும்னு சொல்லணும், போய் மேகத்தை பார்த்துட்டு வா, கையளவு மேகம் இருக்குதான்னு பார்த்துட்டு வானா 7 தடவை பார்த்துட்டு வருவார். 7 தடவை பார்த்துட்டு வர வரைக்கும் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்னா, முழங்கால் போட்டு தன்னுடைய தலையை காலுக்குள்ள விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா மழை வரணும்.
மழை வர்றதுக்கு ஒரு மனுஷன் முழங்கால் போட்டு உள்ள தலையை காலுக்குள்ள வச்சு ஜெபம் பண்ணணும். ஆனா சபிக்கிறதுக்கு ஜெபம் பண்ண மாட்டார், ஜெபம் பண்ணாமே சபிச்சுட்டு போயிடுவார். பழைய ஏற்பாட்டில் இருந்த மனிதர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை விட சபிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க தீமையும் சாபத்தையும் நிறைய பார்த்ததுனால இப்படியே பேசிட்டு இருக்கும்போது, என் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பாலாக் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். போய் இவர் என்ன சொன்னாலும் நடக்குதாமே, அவரை கூட்டிட்டு வாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு ஒரு ராஜா என்னென்னையோ வெகுமானத்தை பேசி அழைத்து வரும்போது பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சபிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி புறப்படும் போது கர்த்தரே தடுக்கிறாரு. அதை அவன் கேட்கலனாலும் கழுதை கொண்டு கர்த்தர் தடுக்கிறார். உங்களை ஒருத்தன் சபிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The blessing is more powerful. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளை பயந்துக்கிறாங்க. என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பிரதர், என்ன சபிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், உங்கள் மேல் பேசப்பட்ட சாபமான வார்த்தைகள் பழிக்காது. அவர்கள் சபிப்பதற்கு முன்பாக சிலுவையின் மூலமாய் ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள். The blessing is more powerful than the curse. சாபத்தை விட ஆசீர்வாதம் மிக வல்லமையானது. இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், பலிபீடத்தை கட்டு, பலியை செலுத்து, நான் கர்த்தர்கிட்ட போய் கேட்டு வரேன். இந்த ராஜா செலவு பண்ணி பலிபீடத்தை கட்டி மிருகத்தை வாங்கி பலி செலுத்தி 7 பலி செலுத்தி இப்ப தீர்க்கதரிசி வந்து சபிப்பார்னு பார்த்தா வந்து சொல்றாரு, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ராஜா நினைக்கிறாரு, இந்த ஆங்கிள் பார்த்து ஒருவேளை நீ ஆசீர்வதிச்சிருக்கலாம், இன்னொரு ஆங்கிள் கூட்டிட்டு போறேன், அங்க நின்று இவர்களை சபைன்னு சொல்லி அப்ப சொல்றாரு, மறுபடியும் 7 பலிபீடத்தை கட்டு, 7 பலி செலுத்தணும், பலிபீடத்தை கட்டுன்னு சொல்லி இன்னொரு 7 தடவை பலியிட்டு அங்க போய் நின்னாலும் அங்கேயும் ஆசீர்வதிக்கிறார். 3வது தடவை சொல்லும் போது இப்ப தீர்க்கதரிசி கண் திறந்துச்சு. அங்கதான் அவர் சொல்றாரு, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இவர்களை நான் ஆசீர்வதித்து விட்டேன், இவர்கள் என்ன பண்ண முடியாது? தீர்க்கதரிசி கண்ணையை கர்த்தர் திறந்து விட்டாரு. டேய், ஆசீர்வதிக்கப்பட்டவனை நீ நினைச்ச நேரம்லாம் சபிக்க முடியாது. நான் ஆசீர்வதித்து விட்டேன், நீ சபித்தாலும் அவர்களுக்கு அது பழிக்காது. இப்ப தீர்க்கதரிசி ராஜாக்கு பாடம் எடுக்கிறாரு. சாரி ராஜா, நீங்க அவங்கள சபிக்க சொல்றீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ சபிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டேன். சாபத்தை விட ஆசீர்வாதம் மிக வல்லமையானது. அவர்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்க எந்த வார்த்தைக்கும் அதிகாரம் இல்லை. அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are blessed generation. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியே பல நேரங்களில் இந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு பாருங்க, கர்த்தர் எத்தனை கட்டளை கொடுத்தாரு மோசே மூலமா கொடுத்த கட்டளை எத்தனை? 10 கட்டளை. தூங்குறவங்களாம் கை தூக்குங்க பாப்போம். யாருமே தூங்கல. மோசே மூலமா ஆண்டவர் எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தாரு. ஆனா இயேசு இந்த பூமியில இறங்கி ஊழியம் செய்ய வரும்போது எத்தனை கட்டளை இருந்துச்சு தெரியுமா? 613 கட்டளை. 10 கட்டளையில எத்தனை கட்டளை சேர்த்திருக்கிறாங்க? 603 கட்டளை சேர்த்திருக்கிறாங்க இவங்க. ஆண்டவர் கொடுத்தது 10, மனுஷன் சேர்த்தது 603. மொத்தம் 613 கட்டளை. அதனாலதான் ஒருத்தன் இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், இந்த பிரமாணங்களில் பிரதானமான கற்பனைகளில் பிரதான கற்பனை என்ன? ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இயேசு கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான், இத்தனை இருக்குது, 613 படிக்கணும், இம்பார்ட்டன்ட்டை மாத்திரம் சொல்லுங்க. 613 கட்டளைகள். கை கழுவுறதுக்கு ஒரு கட்டளை, ஓய்வு நாளில் நடக்கிறதுக்கு ஒரு கட்டளை, சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டளை, ஏகப்பட்ட கட்டளையை சேர்த்து 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 613 கட்டளை ஆயிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா, வேதபாரகர் பரிஸ்கேயர் எல்லாமே இந்த ஸ்பை ஒர்க் பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாராவது இந்த பிரமாணத்தை மீறினா அவங்கள தண்டிக்கணும். இந்த வேலை இவர்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து இயேசுவினிடத்தில் கேட்கிறான், கற்பனைகளில் பிரதான கற்பனை என்னன்னு கேட்கும்போது 2 கற்பனை சொன்னார். என்ன கற்பனை சொன்னார் சொல்லுங்க பாப்போம். உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் யாரிடத்தில் அன்பு கூறுவாயாக? தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான இன்னொரு கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த 2 கற்பனையை நம்ம ஃபாலோ பண்ணுன்றாங்க. இந்த 2 கற்பனையுமே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த 2 கற்பனையுமே எதனுடைய முக்கியமான கற்பனை? 613 சுருக்கம் தான் இது 2. 613 சுருக்கம் தான் இது 2.
நீ உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு. அடுத்தது உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல மற்றவர்களிடத்துல அன்பு கூறு. இது ரெண்டையும் செய்டா, இதுக்குள்ள எல்லா நியாய பிரமாணமும் அடங்கி இருக்குதுன்னாரு. ஆனால் என்றைக்கு உடன்படிக்கை மாறினதோ அன்றைக்கு கட்டளையும் மாறிவிட்டது. நீங்க யோவான்ல படிச்சு பார்த்தீங்கன்னா புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு போட்டிருக்கும். புதிய கட்டளை. இந்த 2 கட்டளைன்றது பழைய கட்டளையினுடைய சுருக்கம். புதிய கட்டளையை, புதிய பிரமாணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த புதிய பிரமாணம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன பிரமாணம் தெரியுமா? நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா நீ கர்த்தரை நேசின்னு சொல்லுது. புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா நான் உன்னில் அன்பா இருக்கிறேன்றதை புரிஞ்சு அனுபவிச்சு நீ மற்றவங்களுக்கு அன்பா இரு. அப்படின்னா இந்த புதிய உடன்படிக்கையில நான் ஆண்டவரை நேசிக்கல பிரதர், நான் முந்தி அன்பு கூறல, என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்த ஒருவர் இருக்கிறார். அவருடைய அன்பை பெற்று நான் திரும்ப அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவருடைய அன்பை பெறாமல் என்னால் அவரையே நேசிக்க முடியாது. நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன பண்ணினாரா? அப்ப ஒரு சபை, ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தா கர்த்தரை நேசிக்கணும்னு முதல்ல நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அவர் உங்களை நேசிக்கிறார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அன்பிலே களிகூற தொடங்குங்கள். இட் இஸ் ஃபர்ஸ்ட். உங்களுடைய வேலை என்னன்னா டு என்ஜாய் ஹிஸ் லவ். தேவனுடைய அன்பை அதிகமாய் அனுபவிங்கள். நம்ம பல நேரத்தில் கேட்கிறோம், ஏன் எல்லா பிள்ளைகளும் அம்மா மேல பாசமா இருக்கிறாங்க? ஏன் எல்லா பிள்ளைகளும் அம்மா அம்மானே போறாங்க, அம்மாட்டே பாசமா இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா? வயிற்றில் இருந்ததிலிருந்து யாரு தான் பாசத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிறா? அம்மா சத்தத்தை தான் அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. வயிற்றிலிருந்து வெளியே வந்தோன்னே யாரை தான் பார்க்குது? அம்மாவை தான் பார்க்குது. யார் மடியில தான் படிச்சிருக்கு? அம்மா மடியில தான் படுத்திருக்கு. அம்மாட்ட தான் பால் குடிக்குது, அம்மாட்ட தான் சாப்பிடுது, குளிச்சு விடுறது அம்மா, தூங்க வைக்கிறது அம்மா, சாப்பிட வைக்கிறது அம்மா. இவ்வளோ அன்பை பெற்ற குழந்தை திரும்பி அம்மாவை நேசிக்காம வேற யாரை நேசிக்கும்? நான் சொல்றேன், ஆண்டவருடைய அன்பை ருசிக்காம திரும்பி ஆண்டவரை நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரை நேசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அவருடைய அன்பிலே களிகூற பழகுங்கள். உயிரை கொடுத்து நேசிக்கிற நல்ல தகப்பன் அவர். He loves you so much. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு சொன்னார், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல, as I have loved you, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்கள். அப்ப ஆண்டவர் உடன்படிக்கையை மாற்றும் போது கட்டளையும் மாற்றி விட்டாரு பிரதர். உடன்படிக்கை மாறும்போது உறவு மாறுகிறது, கட்டளையும் மாறுகிறது. இன்னைக்கு 10 கட்டளையெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டாம். இந்த ஒரு கட்டளையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நான் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறேன். தேவன் என்மேல் அன்பா இருக்கிறார் என்கிற ஒரு புரிதல். ரைட். இந்த நியாயப்பிரமாணத்துல ஆசீர்வாதமும் இருந்தது, கூடவே என்ன இருந்துச்சு? சாபமும் இருந்துச்சு. ஆசீர்வாதம் சாபம், ஆசீர்வாதம் சாபம், இது ரெண்டும் கலந்து வந்துருச்சு. ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிச்சேன், ஆனா இடையில வந்த இந்த ஜனம் நியாயப்பிரமாணத்தை வாங்கி கேட்டு இப்ப அது ஒரே கூட்டத்தில் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான், நன்மை அனுபவிக்கிறவன் இருக்கிறான், தீமை அனுபவிக்கிறவன் இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறவன் இருக்கிறான், சாபத்தை அனுபவிக்கிறவன் இருக்கிறான். அங்கதான் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்களே. They don't know my heart. என்னோட இருதயம் புரியாததுனால அவர்கள் என்னையே தீமையானவர் நினைச்சு எனக்கு விரோதமா எழும்புறாங்களேன்னு இருக்கும்போது தான் இப்பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின போது இயேசு இந்த பூமியில வந்து தகப்பனுடைய இருதயத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய போதனைகள் எல்லாம் என்னவா இருந்தது என்றால், உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா என்று ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எந்த மனுஷனும் தேவனை அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், பெரியவர், பயங்கரமானவர், துதிக்கு பாத்திரர், யெகோவா ஈரே, யெகோவா நீசி, என்னென்னமா பேர் வச்சாங்க. ஒரு மனுஷன் கூட அப்பான்ற பேர் வைக்கல. இயேசு என்கிற ஒருவர் தான் வந்து முதல் அறிமுகப்படுத்துகிறார், உங்கள் பரம தகப்பன். ஆமென். இயேசு ஜெபிக்கும் போது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபித்தார், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். என்ன நாமத்தை தெரியப்படுத்தினார்? பரம தகப்பன் என்கிற நாமத்தை தெரியப்படுத்தினார். Father introduced God as Father. இயேசு வந்து இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தேவனை ஒரு தகப்பனாக அறிமுகப்படுத்தி அவர் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது கூட ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவேன்னு சொல்ல, எங்கள் பிதாவே
நீர் எங்கள் பிதா என்று அழைக்கிறார். மறுபடியுமாக இயேசுவனுடைய ப்ராஜெக்ட், இயேசுவனுடைய பர்பஸ், பிளான் என்ன தெரியுமா? ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியவர்கள் எங்கேயோ இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் கிரியைகளை பேஸ் பண்ணி கர்த்தர்ட்ட சேர்ந்து வந்தீங்கன்னா மறுபடியும் உன்னை எந்த உறவுக்குள் தேவன் அழைக்கிறார் என்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து தகப்பனுடைய பிள்ளைகளாய் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார் என்று உறவிலே மாற்றத்தை ஏற்படுத்த இயேசு வந்தார். இப்போ இதில் நடந்த மாற்றம் என்ன? நான் சுருக்கமாக சொல்லிட்டு உங்களை ஆசீர்வாதத்தை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம என்ன பண்ணிட்டாரா? நீங்களாக்கி. அப்பனா ஏற்கனவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். Curse cannot work in your life. சாபம் உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் நிறைய பேர் என் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கு போல, ஒரு குடும்பத்தில் சாபம் தொடருவது போல உணர்றோம். இல்ல, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். சாபத்துக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. நீங்களே கூப்பிடாதீங்க சாபத்தை. உங்களை சபிக்கிறதுக்கு யாருக்கும் ஆண்டவர் அதிகாரமே கொடுக்கல. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு சாபம் இல்லை. சாபத்தை எல்லாம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்ததினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன பண்ணிட்டாரா? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது ரொம்ப தூரம் பண்ணிட்டாரு. Curse cannot work in a believer's life. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே சாபம் வேலை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, நீங்களே அறிக்கை பண்ணக்கூடாது சாபம்னு. என்னன்னு தெரியல, எங்க வீட்டில் எல்லாம் 40 வயசுல சாகுறாங்க, இது ஏதோ சாபமோ? எங்க வீட்டில் எல்லாருக்கும் இந்த வியாதி வருது, இது ஒரு சாபமோ? எங்க வீட்டில் எல்லாம் குடும்ப பிரச்சனையா இருக்குது, இது சாபமோ? எங்க வீட்டில் பிள்ளைகள் ஒழுங்கா படிக்க மாட்டேன்றது, இது சாபமோ? எங்க வீட்டில் எல்லாம் கடன், இது சாபமோ? எங்க வீட்டில் யாரு தொழில் தொடங்கினாலும் நஷ்டமாயிடுறது சாபமோ? வாய்ப்பே கிடையாது. எங்கெல்லாம் பாதிக்கப்படுறீங்களோ நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆசீர்வாதத்தை பேசும்போதே தீமை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றி அமைப்பார். சாபம் உங்கள் வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. ஆமென். ஆமா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன பண்ணிட்டாரா? நீங்க உபாகமம் 28 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூறப்பட்ட சாபங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பழிக்கும். அதுல என்னெல்லாம் போட்டிருக்கு தெரியுமா? சிலதை மாத்திரம் சொல்றேன். நிறைய எடுத்துட்டு போவ, ஆனா திரும்பி வரப்ப கொஞ்சம் கொண்டு வருவ, இது ஒரு சாபம். உன் மிருக ஜீவன் பாதிக்கப்பட்டிருக்கும், அது ஒரு சாபம். நிறைய வெளியே கொண்டு போவ, கொஞ்சமா திருப்பி கொண்டு வருவ. ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு போவ, திரும்பி வர்றப்ப நிறைய கொண்டு வருவ, இது ஆசீர்வாதம். நிறைய எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொண்டு வந்தா அதுக்கு பேர் என்ன? சாபம். பிரதர், எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வருது, ஆனா வீட்டுக்கு வர்றப்ப கையில் 5,000 ரூபாய் தான் இருக்குது, சாபம். ஆனா எனக்கு 5,000 ரூபாய் தான் சம்பளம், ஆனா 50,000 ரூபாய் வாங்குறேன், வாழ்ற மாதிரி நான் வாழ்றேன், ஆசீர்வாதம். ஆமென். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிலுவையினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சாபத்தின் லிஸ்ட்ல எதுவுமே உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. காரணம், சிலுவை என்கிற வடிகட்டி அந்த சாபத்திலிருந்து எல்லாம் என்னை வடிகட்டி 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 சாபத்திற்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்க போய் படிங்க. உபாகமம், எனக்கு டைம் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து படிங்க. உபாகமம் 20 எடுத்து படிங்க. 28ல ஆசீர்வாதத்தின் லிஸ்ட்டை நீங்க கிளைம் பண்ணணும். ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும்னு சொல்லணும். நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க என்ன பிரதர் ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி தேடி வாசிக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, அந்த முக்கியமான இதை பத்திரம் நான் சொல்லிட்டா? இயேசுவே எப்படி சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? பைபிளை செலக்டிவா படிக்க சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் உயிர்த்தெழுந்த இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் நடக்கிறார்கள். இவங்க கூட இயேசு ஜாயின் பண்ணிட்டு நடந்து போய், என்ன ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க கேட்கிறாரு. கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, ஊருக்கு புதுசா இயேசுன்ற ஒரு மரிச்சாரு, அடக்கம் பண்ணாங்க, 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க, இது என்ன நடக்குது? அப்ப இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு?
வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து எழுதியவைகளை அவர்களுக்கு எடுத்து என்ன பண்ணினாராம்? எடுத்து காண்பித்தார். வேத வாக்கியம்னா என்ன அர்த்தம்னா, மத்தேயிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிறது தான் வேத வாக்கியம். ஏன்னா இயேசு பேசும்போது இன்னும் புதிய ஏற்பாடை எழுதப்படல. வேத வாக்கியம் என்று சொல்லும் போது அவர் மத்தேயிலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற புஸ்தகங்களை குறிப்பிடுகிறார். இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை எடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணினாராம்? காண்பித்தார். அப்படின்னா ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் யாரை பத்தி எழுதியிருக்குது? இயேசுவை பத்தி எழுதியிருக்குது. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பைபிள் படிக்கும் போது எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, இயேசுவை பத்தி எழுதியிருக்கிறத மாத்திரம் எடுத்து படிங்க. அப்படிதான் இயேசு போதிக்கிறார். இன்னைக்கு சிலர்லாம் எப்படி போதிப்பாங்கன்னா, பார்த்துக்கோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சினா யோனாவை தூக்கி கடல்ல போட்ட மாதிரி கர்த்தர் கடல்ல போட்டுருவார். இதை பிரசங்கம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கப்பலே பாதிக்கப்படுறது ஒரு மனுஷனால தான். நீ சரியில்லைன்னா கர்த்தர் உன்னை தூக்கி கடல்ல போட்டுருவாரு. நான் சொல்றேன், அந்த 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 பகுதி எடுத்து இயேசு பிரசங்கம் பண்ணா எப்படி தெரியுமா பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? இயேசு கிட்ட ஒரு நாள் அடையாளம் கேட்டாங்க. அடையாளம் கேட்கும்போது இயேசு ஒரு அடையாளம் சொன்னார். இந்த பாரு, யோனா மீனின் வயிற்றில் இருந்த 3 நாள் தான் அடையாளம்னாரு. ஜீசஸுடைய ரெவலேஷன் எப்படி இருக்குது, நம்மாட்டிலுடைய ரெவலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ ஆண்டவர் சொல்வேச்ச கேட்கலன்னா தூக்கி கடல்ல போடுவேனா? அந்த வேதத்தை நீங்க எப்படி படிக்கணும்னு அந்த பகுதியை, டேய் நீ தப்பு பண்றேன்னு உன் மேல குற்றம் சாட்டி உலகமே உன்னை தூக்கி கடல்ல போட்டாலும் உன்னை கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்து கரெக்டா அட்ரஸ் கொடுத்து நீ சாகாம 3 நாள் அந்த மீனுடைய வயிற்றுல இருக்க வைக்க தேவன் அவர் நல்லவர். ஆமென். ஜனங்க உன்னை தூக்கி கடல்ல போட்டுருவாங்க, ஆனா கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு மீனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து சொல்லப்பட்டவைகளை மாத்திரம் எடுத்து அவர்களுக்கு காண்பித்தார். அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப இயேசு சொன்னாரு, என்னடா உங்க இருதயம்லாம் இன்னும் உணர்வடையாம இருக்குதே, இவ்வளவு நீ படிச்சிருக்கிற, ஆனா என்னை பத்தி இருக்கிறது உனக்கு தெரியலையா? இப்படி ஒருத்தர் வருவார், அவர் மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், உயிர் தெழுவார், இவ்வளவு தெளிவா தீர்க்க தரிசன வசனங்களை படிச்சிட்டோம், இன்னும் ஏன் ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு தன்னை குறித்து சொல்லப்பட்டவைகளை எடுத்து அவர்களுக்கு காண்பித்த உடனே அவர்கள் கண்கள் திறக்கிறது. திறந்த உடனே இவர்தான் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பைபிள் படிக்கும்போது பி செலக்டிவ். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 28 படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு, செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கிடையாது. ஆமென். ஆசீர்வாதத்தின் லிஸ்ட் தான் உங்களுக்கே ஒழிய நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற சாபத்திற்கு இயேசு என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி, அடுத்து வாசிங்கம்மா. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். யாரினால்? இங்க எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசிச்சதுனாலே உங்களுக்கு சிலது நடந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். கவனிங்க, கிறிஸ்து இயேசுவினால் யாருக்கு வரும்படியாக? இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம அத்தனை பேரும் புறஜாதி தான். நம்ம யாருமே ஆபிரகாம் வழியில வரல. அப்படின்னா கிறிஸ்து இயேசு மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்படியாக, இயேசுவின் நாமத்தில் இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் வரும்படியாக, வர வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். இயேசு சிலுவையில் மரிச்சது என் பாவம் மன்னிப்புக்காகன்றது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக மாத்திரம் வரல, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கனெக்ட் பண்றதுக்காக இயேசு மரித்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் மேம்பாலம் கட்டுறாங்க, ஓவர் பிரிட்ஜ் அப்படின்றது இப்போ ரீசன்ட் டேஸாக தான் வந்திருக்கு. நம்மெல்லாம் முதல்ல ஆற்று பாலத்தை பார்த்துருக்குறோம். ஒரு ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு பாலம் போடுவாங்க, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆற்றை கடக்க பாலம் இல்லை, ரோட்டை கடக்கிறக்கே பாலம் போட்டு வச்சிருக்கிறாங்க. டிராஃபிக் இல்லாமல் போகணும்னா ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப்புக்கு சில ஊரில் 5 கிலோமீட்டரு, சில ஊரில் 10 கிலோமீட்டர். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு பாலம் போட்டிருக்கிறாங்க. நான் ரீசெண்டாக அந்த பாலத்தில் போயிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த பாலம் போட்டதுனால உங்களுக்கு எவ்வளோ நேரம் மிச்சமாகுது? அவங்க சொன்னாங்க, 1 மணி நேரம் மிச்சமாகுது பிரதர். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பாலத்தில் ஏறினா 7 நிமிஷத்தில் நாங்கள் போய் என்ன பண்ணுறோம், சேர்றோம். அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வழியில் எந்த டிராஃபிக் குறுக்கு சந்திலையும் மாட்டாமல் ஒரு மேம்பாலத்தில் ஏறி நீ அங்கே போய் இறங்க முடியும்னா, ஆபிரகாமில் தொடங்கின அந்த ஆசீர்வாதத்தை நடுவில் வந்து அந்த நியாயப்பிரமாண
டிஸ்டர்ப் பண்ணாம நேரா கொண்டு வந்து இயேசு மூலமா இறக்கி அதே ஆசீர்வாதத்தில் நான் வாழும்படியா கிரியைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர்னால ஆபிரகாமில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்னோடு கர்த்தர் இணைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் வாழ அழைக்கப்பட்டவன். ஆபிரகாம் குடும்பத்தில் பிறந்தாதான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு நடக்கும். நீ ஆபிரகாமினுடைய வயிற்றுல, அந்த சாராளுடைய வயிற்றுல பிறந்திருக்கணும். அந்த ஜீன் இருந்தாதான் உனக்கு அந்த பிளெஸிங். நியாயப்பிரமாணம் சொல்லிருச்சு, ஜீனெல்லாம் மேட்டர் இல்லை, நீ இந்த ஜீனே இருந்தாலும் நீ தப்பு பண்ணினா உனக்கு தண்டனைன்றுச்சு. இப்ப மறுபடியும் ஆண்டவர் அதை புதுப்பிக்கிறார். இல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராய் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தன் மூலமாய் ஒரு புது சிருஷ்டியை தொடங்குகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதுசாச்சு. ஒரு நியூ கிரியேஷன், ஒரு நியூ வேர்ல்டு ஆண்டவர் உயிர்த்தெழுதலில் பிறப்பிக்கிறார். இந்த வேர்ல்ட்ல யாருன்னா அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஒரே ஒரு அடையாளத்துக்கு கீழே கொண்டு வந்து இனி நீ ஆண் பெண் அடிமை சுயாதீனன் யூதன் கிரேக்கன் என்று இல்லை, அத்தனை பேரும் புதிய சிருஷ்டி என்று சொல்லிவிட்டார். ஆமென். நீங்களும் நானும் இப்ப யாரா இருக்கிறோம்னா புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஒன் கிரியேஷன் இன் கிரைஸ்ட். ஒன் கிரியேஷன். அதுக்கு முன்னாடி பயங்கரமான பிரிவினை இருந்துச்சு. ஒரு யூதன் புறஜாதி வீட்டுக்கு போக மாட்டான். ஒரு அடிமை வேற மாதிரி இருப்பான், சுயாதீனன் வேற மாதிரி இருக்கான். பயங்கரமான பிரிவினை இருந்தது. ஒரு யூதனையும் ஒரு புறஜாதியும் நீங்க ஒன்னா பார்க்கவே முடியாது, எந்த இடத்துலயும் ஒன்னா பார்க்க முடியாது. ஆனா முதல் முறையாக சபைக்கு ஒரு யூதனும் கிரேக்கனும் கையை பிடிச்சிட்டு ஒன்னா வரா. சரித்திரத்திலே இல்லாத ஒரு மாற்றம், இதுவரை பார்த்திராதது நடக்கிறது. காரணம் என்னன்னா, சிலுவை தடுப்பு சுவரை உடைத்திருக்கிறது. சிலுவை தடுப்பு சுவரை உடைத்திருக்கிறது. இந்த இடத்துல பிரிவினை என்பதே கிடையாது. நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ ஆண் பெண், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், எந்த பிரிவினையும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள அத்தனை பேரையும் ஒன்றாக்கி கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்ப யாருக்கு வந்துருச்சு? புறஜாதி ஆகிய எனக்கு வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆசீர்வாதம்ன்றது பொருளை கடந்து அது உங்கள் மேல கொடுக்கப்பட்ட ஒரு எம்பவர்மெண்ட், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல், அது ஒரு சக்தி. ஆசீர்வாதம் என்பது ஒரு சக்தி, அதுதான் உங்களை இயக்குகிறது. நீங்க ஒரு பஸ் ஓடுது, ஒரு கார் ஓடுதுன்னா அது ஓடுதுன்னு நினைக்காதீங்க, அதுக்குள்ள ஒரு என்ஜின் இருக்குது, அதுதான் அதை இயக்கி கொண்டு போகிறது. ஒரு லைட் எரியுதுன்னா இந்த பல்ப் தானா எரியுதுன்னு நினைக்காதீங்க, அதுக்குள்ள ஒரு சக்தி என்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால தான் லைட் எரியுது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பகுதிகள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் என்கிற சக்தியை கர்த்தர் உங்கள் மேல் பேசி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில சில பகுதிகளை பிரகாசிக்க செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் உயர்வீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை புறஜாதிகளிடத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லா ஏரியாலையும் வாழணும். இல்ல பிரதர், நான் பல வருஷமா ஆலயத்துக்கு வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஒன்றும் மாற்றம் எனக்கு தெரியலையே, இன்னும் நீங்க கர்த்தர் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆக்சுவலா நீங்க செய்யணும்னு கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். God is waiting for you. இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்காக இன்றைக்கு இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கெல்லாம் ஆண்டவரே இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கிருந்து கர்த்தருடைய சத்தம் என்ன தெரியுமா? நீ எழுந்து ஒரு அற்புதத்தை செய். The world is waiting for you. உலகம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உலகம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமா வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரைட். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கவனிங்க, அந்தபடி திரும்பவும் நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்ல, பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறவருடைய
புத்திர சுவிகாரத்தை, உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது. மறுபடியும் இந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவர்களைப் போல நீங்க பயப்பட தேவையில்லை. ஐயோ காலையில எழுந்திருக்கிற, இன்னைக்கு என்ன வேலை கொடுக்க போறானோ, இன்னைக்கு நம்மளை என்ன செய்ய போறானோ. பார்வோனுக்கு கீழே வாழ்ந்த அடிமைகள் அடிமைத்தனத்தில் பயந்து வாழ்ந்ததை போல நீ வாழ வேண்டாம். அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு அப்பாவின் மடியில வாழ்வது போல இனிமையான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன பண்ணுகிறார்? கவனிங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? பாதி பேர் கை தூக்கவே இல்லையே. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமா, இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தோட நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டப்ப நான் மதம் மாறிட்டேன், நான் கும்பிடுற தெய்வம் மாறிட்டாரு, நான் போற வழிபாட்டு ஸ்தலம் மாறிடுச்சு, நான் படிக்கிற புக்கு மாறிடுச்சு, என்னுடைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு பேர் மாத்திரம் மாறல, நீங்க மதம் மாறல, நீங்க குடும்பமே மாறி இருக்கிறீங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஃபேமிலி ட்ரீல ஒரு சேஞ்ச். இந்த கிராஃப்டிங் பத்தி பார்த்திருக்கிறீங்களான்னு தெரியல. ஒரு காட்டொளிவ மரத்திலிருந்து ஒரு கிளையை எடுத்து நல்ல ஒளிவ மரத்திலே ஒட்ட வைத்தால் இந்த காட்டொளிவ மரம் என்ன கனியை கொடுக்கிறது? நல்ல ஒளிவ மரத்தின் கனியை கொடுக்கிறது. ஒரு காட்டொளிவ மரத்திலிருந்து வெட்டி நல்ல ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கிறது போல இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை பிரித்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் ஒட்ட வச்சதுனால நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். எவர்கள் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேர்களும் என்ன ஆகும்படி? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறார்? கவனிங்க, வேதத்துல மறுபிறப்பை பற்றி பேசுகிறது. நீங்கள் நீதிமான்கள் ஆக வேண்டும் என்றால் பிரயாசத்தினால் அல்ல, பிறப்பினாலே. இந்த பிறப்பு குறித்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிறப்பிலேயே தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ரட்சிக்கப்பட்ட போது எதுவே மாறி இருக்குன்னா உங்க ஜீனியாலஜியே மாறி இருக்குது. யோவான் சொல்றாரு, அவர்கள் மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது பிறவாமல் யாராலே பிறந்தார்கள்? தேவனாலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்களா? உங்க ஜீனியாலஜியே கர்த்தர் மாற்றி விட்டுருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் கிரியைகளை சார்ந்து இருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரியே குறைப்பாங்க. அவங்க மாத்திரம் நீங்க பார்க்கலன்னு வைங்களேன், அவங்க குறைச்சா நீங்க எதுதான் குறைக்குதுன்னு நினைப்பீங்க? நாய் தான் குறைக்குதுன்னு நினைப்பீங்க. ரியலா குறைப்பாங்க, நாய் சவுண்டே போடுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாய் மாதிரி குறைச்சா நீ நாய் ஆயிட முடியுமா? நாய் மாதிரி குறைச்சா நாய் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. பிறப்புல நீங்க யாரு? மனுஷன். குறைக்கிறதா யார் மாதிரி? நாய் மாதிரி. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாய்க்கு சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, சட்டை பேண்ட் போட்டு கண்ணாடி போட்டுருப்பாங்க. நீ பேண்ட் சட்டை போட்டா நாய் மனுஷனாயிருமா? ஆகாது. அது பிறப்புல என்னது? பிறப்பில் யாரோ அதுதான் உன்னுடைய இயல்பு. நீ நாயா பிறந்தா கடைசி வரைக்கும் யாரு தான்? நாய் தான். நீ கிளியா பிறந்தா கடைசி வரைக்கும் கிளி தான். நீ ஒருவேளை மனுஷன் மாதிரி பேச ட்ரை பண்ணலாம், ஆனா நீ மனுஷனை போல பேசுற கிளி. நாயை போல குறைக்கிற மனுஷன் தானே ஒழிய நாய் போல குறைச்சோன்னா நீ நாயாயிர முடியாது. நான் சொல்லிட்டா, பிறக்கும் போதே நீங்கள் யாருக்கு பிறந்து விட்டீர்கள்? மறுபடியும் பிறக்கும் போது. அப்ப நீங்க யாருடைய பிள்ளைகள்? நான் சொல்றேன், பாவம் செய்யறனால நீ பிசாசு பிள்ளை ஆக முடியாது, பாவம் செய்யற தேவனுடைய பிள்ளை. ஆமென், ஆமென். உங்களுடைய கிரியை உங்களுடைய ஜீனியாலஜியை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்கிறேன் நான். ஒரு வீட்டில் 4 பிள்ளை இருக்குன்னா ஒரு பிள்ளை கீழ்ப்படிகிற பிள்ளை, இன்னொரு பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளைன்றதுக்காக தூக்கி போட்டுருவீங்களா? நமக்கே மனசு வர மாட்டேங்குது, சொல்ற பேச்சு கேட்கலன்னா கொன்றுங்களா பார்ப்போம். உங்க பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கலன்னா அடிச்சு கொண்டுருவீங்களா? முடியாது. கோபத்தில் ஏதாவது பேசினாலும் நம்ம போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம், பிள்ளை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறோம். ஆனா பல நேரங்களில் இங்க மேல நின்று நம்ம என்ன பேசுறோம்னா, கர்த்தர் உன்னை நரகத்துல போட்டுருவார்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தரை விட நீங்களாம் ரொம்ப நல்லவர்களோ? நீங்க அடங்கலைன்னா அடங்காத பிள்ளை, கீழ்ப்படியலைன்னா கீழ்ப்படியாத பிள்ளை, பாவம் செஞ்சா பாவம் செய்யற பிள்ளை, என்ன செஞ்சாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை சரி செய்வாரு.
உங்களை அப்படியே விட்டு வைக்க மாட்டார். உங்கள் லெவலுக்கு இறங்கி உங்களை கர்த்தர் சரி பண்ணுவார். யார் யாரை எப்படி எப்படி கொண்டு வரணும்னு என் தேவனுக்கு நல்லா தெரியும். யாரை எப்படி திருத்தணும். என் தேவன் நன்மை செய்தே குணப்படுத்துகிறவர். தேவனுடைய தயவு உன்னை குணப்படுத்தும்படி என்ன பண்ணுகிறது? ஏவுகிறது என்று அறியாயோ. ஆண்டவர் தண்டிச்சு திருத்துறவர் கிடையாது, அன்பு காட்டி திருத்துகிறவர். நிறைய பேர் தண்டனையை காமிச்சு பயப்படுத்துறாங்க. அவர் தண்டிச்செல்லாம் அன்பு காட்டியே ஒருத்தனை உருக்கிடுவார். அன்பு காட்டியே உருக்கிடுவார். ஒரு 2 உதாரணம் சொல்றேன் வேகமா. சபிக்கவும் சத்தியம் பண்ண பேதுருவை ஆண்டவர் அடிச்சு திருத்தினாரா, அன்பினால் திருத்தினாரா? நம்மளா இருந்திருந்தோம்னு வைங்க, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவன் கண்ணில் பட்டிருந்தானா அவனை சிலுவையில் தூக்கி இருப்பான். நம்ம ஏண்டா 3.5 வருஷம் என் கூட இருந்து எல்லா ஊழியத்தை பார்த்துட்டு தெரியாத நான் சத்தியம் பண்ண, அடுத்த சிலுவையில் ஏறுறது நீதான் இருப்போம். ஆனா இவரோ பேதுருவுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து வர சொல்லி அந்த பேதுருட்ட சொல்றாரு, இவர்களிலும் என்னில் அன்பா இருக்கிறாயா. அந்த 3 தடவை கேட்டார் பாருங்க, அந்த கேள்வியிலேயே உருகிட்டான். நான் உங்கள்கிட்ட தான் அன்பா இருக்கிறேன், உங்களுக்காக என்ன வேணா செய்வேன், இப்ப உயிரை கூட கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி சபிச்சு சத்தியம் பண்ண இப்ப போல்டா பேசுறான். நீ சொல்றத கேட்க மாட்டேன், நான் அவர் சொல்றத கேட்பேன். தண்டனை செய்யாததை கர்த்தருடைய அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும் என்று சொல்லுகிறேன். ஆமென். சகைவ ஊரே திட்டுது, ஊரே ஏளனமா பேசுது, ஊரே அவமானப்படுத்துது. அவன்லாம் துரோகிடா, எங்கள்கிட்ட அநியாயமா வரி வசூலிச்சவன், எங்களுடைய வயிற்றுல அடிச்சு காசை வாங்கினவன் ஊரே அசிங்கமா பேசிட்டு இருக்கும்போது இவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று மரத்தில் இருக்கிறான். இயேசு வந்து அந்த மரத்தண்டையிலே நின்று, சகைவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில். சுத்தி இருக்கிறவன்லாம் இப்ப இயேசுவை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான். யாரா அவரு? நாங்களாம் இருக்கிறோம் நல்லவங்க, எங்க வீட்டுக்கு வராம இப்ப யார் வீட்டுக்கு போறாரு? சகை வீட்டுக்கு. இவங்களாம் என்ன நினைச்சாங்கன்னா, சகவி அப்படியே மரத்துல தொங்க விட்டுருக்கணும், அவனை கொல்லுங்க, அவனை அடிங்க, உன் நீதியெல்லாம் அவனை கொல்லணும்னு கேட்கும்போது இங்க ஒருத்தர் அவனை கூப்பிட்டு இறங்கி வர சொல்லி, உலகமே உன் மேல கல் இருந்தாலும் நான் உன் பக்கம் இருக்கிறேன்டான்னு தோல்ல கை போட்டு வீடு வரைக்கும் அவனோட நடந்து போய் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? நான் சொல்றேன், அந்த வார்த்தை அவனை ரட்சித்தது. அவன் அநியாயமாய் வாங்கினதை 4 மடங்கு திரும்ப கொடுத்து அன்பினாலே திருந்தினவனாய் இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினான் என்றால், இன்றைக்கு அவர் தண்டனையின் புறம்பினால் உங்களை திருப்புகிறவர் அல்ல, நன்மை செய்து உங்களை திருப்புகிறவர். The goodness of God leads unto repentance. தேவ தயவே உன்னை குணப்படுத்தும்படி ஏவும். தயவு செய்து உன்னை குணப்படுத்துவா. எத்தனையோ தவறு செய்தோமே, இன்றைக்கு வரைக்கும் அவர் நமக்கு நன்மை தானே செய்து வருகிறார். எத்தனை பேரால் ஆண்டவருடைய அன்பை உணர முடிகிறது? நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் எனக்கு ரொம்ப உண்மை உள்ளவரா இருந்தார் பிரதர். நான் பல முறை அவருக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றாமல் போன போதும் அவர் சொன்ன வாக்கு தத்தத்திலிருந்து அவர் கைவிட்டவே இல்லை, விலகவே இல்லை. இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார், உங்களை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். இப்போ என்னுடைய நேரம் முடிந்தது, இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் 17வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே. இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சிருஷ்டியானது, the whole creation, தேவனுடைய சிருஷ்டிகள், இந்த வானம், இந்த பூமி, பர்வதங்கள், சமுத்திரங்கள், உயிரினங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் யாரோ ஒருவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைச்சோம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்குதுன்னு, நம்ம நினைச்சோம் ஆண்டவருடைய வருகைக்காக இந்த உலகம் காத்திருக்குதுன்னு. ஆனா பவுல் சொல்றார், ஏய், சிருஷ்டி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கல, தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள் வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறது. The whole creation is waiting for you, children of God. தேவ புத்திரர்கள் வருவதற்கல்ல, வெளிப்படுவதற்கு. வெளிப்படுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே உள்ள இருக்கிறீங்க, இப்ப பிள்ளைகளாய் வெளிப்படுங்கள். வெளிப்படுகிறது. ஏற்கனவே கர்த்தர் நம்மளை பிள்ளைகளாக்கிட்டார். இந்த பூமியில நடக்கும் போது நீங்க எப்படி தெரியுமா நடக்கணும்? ராஜாவின் பிள்ளைகளை போல நடக்கணும். ஏனென்றால் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜாவை யாரும் தெரிந்தெடுக்கவே முடியாது. There is no election for king. பிரதமரை நீங்கள் தேர்தல் வைத்து தேர்ந்தெடுக்கலாம்.
ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், இவர்களெல்லாம் தேர்தல் மூலமா, எலெக்ஷன் மூலமா செலக்ட் பண்ணப்படுறவங்க. கிங் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணவே முடியாது. கிங்ஸ் ஆர் நாட் செலக்டட், கிங்ஸ் ஆர் born. ராஜாக்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள் அல்ல, ராஜாக்கள் பிறக்கிறவர்கள். ஒரு ராஜாக்கு பிறந்த அவர் யாரு? ராஜகுமாரன். அவர்தான் அடுத்த ராஜா. ராஜாவை எலெக்ஷன் வச்சு எடுக்க முடியாது. ராஜா ஆகணும்னா நீ ராஜாவுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ராஜ குடும்பத்துல பிறந்திருக்கணும். இப்ப தேவன் நம்மை ராஜாக்கள் ஆக்கி இருக்கிறார்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துல ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த உன்னை அதிலிருந்து வெட்டி எடுத்து ராஜாதி ராஜாவின் பிள்ளையார் தேவனுடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து பிறப்பிலேயே நீங்கள் ராஜகுமாரர்கள், நீங்கள் ராஜகுமாரத்திகள். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, யூ ஷுட் திங்க் லைக் எ கிங். கிங்ஸ் கிட் மாதிரி ராஜகுமாரர்களை போல யோசியுங்கள், ராஜகுமாரத்திகளை போல யோசியுங்கள். உங்களுடைய ஜீனியாலஜியை கர்த்தர் மாத்தி இருக்கிறார். மைண்ட் செட்டே மாறணும். பாருங்க, நம்ம மனநிலையெல்லாம் நம்முடைய பெற்றோர்களை சார்ந்து தான் இருக்கிறது. நம்ம அப்பா அம்மா நிலையை வச்சு தான் நம்ம யோசிக்கிறோம். ஓ, இதுதான் எங்க வீடு, இதுதான் எங்க காரு, இதுதான் எங்களுடைய ஆபீஸ், இதுதான் எங்களுடைய பிசினஸ். ஒரு குழந்தையினுடைய ஸ்தானம் தன்னுடைய பெற்றோர்கள் ஸ்தானத்திலிருந்து வருகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு நீங்கள் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவர்களா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் அவர்கள் யாருக்கே பிறந்திருக்கிறார்கள் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாகவே பிறந்திருக்கிறார்கள். இப்போ உங்க மைண்ட் எல்லாம் எப்படி ஆகணும் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை, தேவனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதுவெல்லாம் என்னாலும் செய்ய முடியும். என்னுடைய வருகைக்காக தான் இந்த சிருஷ்டிகள் காத்து கொண்டிருக்கிறது. நீங்க சும்மா சாதாரணமா நினைக்க கூடாது. இயேசு தன்னை விசுவாசித்தவர்களை பார்த்து சொன்னாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அப்படின்னா அவரே இப்ப யாருக்குள்ளதான் இருக்கிறாரு? நான் சொல்றேன், நீங்க போனாங்க யார் போன மாதிரி? உட்கார்ந்து கதறிட்டு ஆண்டவரே இறங்கும்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இந்த வீட்டிற்குள்ள நுழைந்திருக்கிறார். நீ ஒரு வீட்டிற்குள்ள போகும்போது வாயை திறந்த அந்த வீட்டை ஆசீர்வதி, இந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லிப்பாரு. நீ கூறினது அவர்கள் மேல் அந்த அமர்வும். ராஜாவின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்குது. ஒரு ராஜா களத்தில் இறங்க வேண்டியதே இல்லை, சிங்காசனத்தில் உட்கார்ந்து சொன்னாலே அதை செஞ்சு பிடிச்சிருவாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ள போகும்போது நீங்க அதை இதெல்லாம் செய்யணும்ல, ஆசீர்வதிச்சுட்டு வந்து பாருங்க, அந்த வீடு மாறிடும். அதனாலதான் பவுல் சொல்றார், நாங்கள் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி விடுவோம். நாங்கள் எங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம், எங்க கையில சொத்து இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை ஆசீர்வச்சனா நீ ஐஸ்வர்யவான் ஆயிருவ. இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் நாவிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய சத்தத்திற்காக தான் குடும்பங்களும் சூழ்நிலைகளும் சிருஷ்டிப்புகளும் காத்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார் நீங்கள் பேசுகிறது இந்த பூமியில நடக்கும். நீங்கள் பேசுறது இந்த பூமியில நடக்கும். நான் சொல்றேன், நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தொடங்குங்கள். ராஜாவின் பிள்ளைகளாய் வாழ தொடங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்ப இயேசு மூலமா வந்துருச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு எப்படி வந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு பிறந்ததுனால. இப்ப இயேசு மூலமா எனக்கு எப்படி பிரதர் வரும்? அவரை விசுவாசிச்சதுனால நான் அவர் பிள்ளை ஆயிட்டேன். அந்த ஆசீர்வாதம் இப்ப என் வாழ்க்கையில வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மூலமா, உங்க வார்த்தையின் மூலமா, உங்க வெளிப்பாட்டின் மூலமா, உங்க விசுவாசத்தின் மூலமா சில நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். As you are opening your mouth, நீங்க வாய்களை திறந்து பேசும்போதே சில சூழல்கள் மாற போகிறது. நீங்க வாயை திறந்து பேசும்போதே உங்க குடும்பத்தில் சில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் கூறினதை கர்த்தர் நிஜமாக்க போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாயாலேயே உங்க குடும்பத்தை, உறவுகளை, பிள்ளைகளை சபிச்சு பேசியிருந்தீங்கன்னா இன்னையிலிருந்து நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. நீங்க பேச பேச உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா அதே ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு டவுன்லோட் பண்ணி இருக்கிறார். நான் சொன்னால் அது என் சூழலில் நடக்கும். ஆமென். எத்தனை பேர் நான் ஆசீர்வதிக்க ரெடின்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are called to bless. நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் நீங்க எதை எதிர்பார்க்கணும்னா ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வந்து உங்களை ஆசீர்வதிச்சா கனப்படுத்துங்க. ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷன். கவனிங்க, ஆவிக்குரிய பரிமாற்றத்தை சபை விசுவாசிக்கணும், எதிர்பார்க்கணும். ஒரு நாள் மோசேயை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு 70 பேரை கூட்டு கொண்டு நிறுத்தினார். நிறுத்தினதுக்கு அப்புறம் சொன்னாரு, நீ அவங்க தலை மேல கைய
வெயி, உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல. சார், மோசேவை இந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு அவர் எத்தனை வேலை செஞ்சார் தெரியுமா? வனாந்தரத்தில் அவர்கிட்ட போராடி, ப்ளீஸ் நீ போ, எனக்காக போன்னு போராடி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து 40 நாள் உபவாசம் போட்டு மலை மேல ஏத்தி தேவ மகிமையை காண்பிச்சு இவ்வளோ ஒர்க் பண்ணதை ஒரு செகண்ட்ல அவன் மேல கையை வையணும்னு என்ன பண்ணிட்டாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். நான் சொல்றேன், தேவ மனிதர்களை பல வருஷங்களா கர்த்தர் உருவாக்கி இருக்கலாம். ஆனா அவங்களை கனப்படுத்தி வரும்போது அவங்க மேல கையை வச்சு ஒரு வார்த்தை சொன்னா அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் செயல்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கனப்படுத்த தொடங்குங்கள். ரிசீவ் பை ஹானரிங். இயேசு அதைத்தான் சொன்னார். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் ஏற்றுக்கொள்வானால் தீர்க்கதரிசிக்குரிய பலனை அடையாமற் போகான். இன்னைக்கு சபையை சொல்றேன், கனப்படுத்துற கலாச்சாரம் சபையில வரணும். தேவ மனிதர்களை கனப்படுத்துங்க. அநேகர் தேவ மனிதர்களுக்கு எதிராய் பேசுவதினாலேயே அந்த ஆசீர்வாத லைன்ல இருந்து அவங்க கட் ஆகுறாங்க. நோ, உங்கள்கிட்ட யாராவது வந்து தேவ மனிதர்களை பத்தி தப்பா சொன்னா இது அவர்களை பற்றி பேசுகிற இடம் அல்ல என்று துரத்துங்கள். நீங்கள் எதிர்த்து பேச இல்ல, விமர்சிக்க இல்ல, ஆசீர்வதிக்கவும் கனப்படுத்தவும் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இட் இஸ் blessing for you and your generation. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன ஆசீர்வாதம்னா தேவ மனிதர்களை நீங்க கனப்படுத்தணும். ஒரு நாளும் அவர்களை விமர்சித்து நம்ம பேசக்கூடாது. தாவீதுக்கு இருந்த ஒரு வைராக்கியம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல நான் கையை போடவே மாட்டேன். நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தினுடைய லிங்க்ல நீங்க கனெக்ட் ஆயிருக்கணும். ஆதாமில் தொடங்கின ஆசீர்வாதம் மறுபடியும் நோவாவில் தொடங்கினது, அதற்கு பின்பு ஆபிரகாமில் தொடங்கினது, நியாய பிரமாணத்தினால சாபத்தோடு மிக்ஸ் ஆனது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே சாபங்கள் நீக்கி பியூரான பிளெஸிங் லைன்ல கர்த்தர் உங்களை என்னை இணைச்சிருக்கிறார்னா இன்றைக்கு இந்த உலகத்திற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. நீங்கள் வாயை திறந்தால் உலகம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வார்த்தையினாலே கர்த்தர் உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Know your power. உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சும்மா கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள போய் நீங்க வாயை திறந்து ஆசீர்வதிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்லணும், நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிஜமாயிருச்சு சிஸ்டர், கர்த்தர் உங்க வாயில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே நீர் வந்து ஆசீர்வதின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். பி கேர்ஃபுல். உங்க நாவின் அதிகாரத்தை கரெக்டா பயன்படுத்துங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்களே கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்களை கை நீட்டி ஆசீர்வதிக்கணும். உங்க வாயின் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கணும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடிச்சு மரித்து உயிரோடு எழுந்து பரமேறி உட்கார்ந்து விட்டார். இன்றைக்கு இயேசுவை யாரும் எங்கும் பார்க்க முடியாது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை, நான் சொல்றேன் உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். You are the carriers of God. நீங்கள் தான் தேவனை சுமந்து வருகிற பாத்திரங்கள். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். You are the address of God. தெரியுமா உங்களுக்கு? ஆலயம், ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க? ஆண்டவரை பார்க்க போவாங்க. ஆலயத்தில் தேவன் இருப்பாருன்னு ஆலயத்தில் ஆண்டவரை பார்க்க போவாங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கணுன்னா யார்கிட்ட தான் வரணும்? உங்கள்கிட்ட தான் வரணும். ஆண்டவரே உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். உங்க சத்தம் தான் தேவனுடைய சத்தம். நீங்க காலை எழும்போது எப்படி தெரியுமா எந்திரிக்கணும்? ஒரு ராஜாவின் குமாரனை போல நீங்க எந்திரிக்கணும். ஒரு ராஜ குமாரத்தையை போல எந்திரிக்கணும். ராஜாக்கள் எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொன்னா நடக்கும். ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. ராஜா சொன்னா நடக்கும். நீங்க ராஜகுமாரர்களா எந்திரிச்சா இந்த சூழ்நிலை என்னாகுமோ, அந்த சூழ்நிலை என்னாகுமோ, இந்த பிரச்சனை என்னாகுமோ, அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, கவலையப்படாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் ஃபைனல் வேர்டு. கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தையின் படிதான் செய்வார். மனிதர்கள் சொல்லுவதல்ல, உங்கள் வாயின் வார்த்தை. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா உணர்றீங்க? ஒருவேளை நான் சொல்றேன், இது வரைக்கும் பல பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ ஒரு சபிக்கப்பட்டவன், உன் முகத்தை பார்த்தாலே இங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நீ ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது முன்னாடி நிற்காதன்னு 1000 பேர் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இனி நீ இருக்கிறதுனால உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீ இருக்கிறதுனால அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீ இருக்கிறதுனால உன்னுடைய நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். நீதான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்க போகிறார். இந்த தைரியத்தோட, இந்த
விசுவாசத்தோட இந்த நாள்ல நம்ம துவங்க போறோம். என்னுடைய ஆசீர்வாத வாழ்க்கை துவங்குகிறது. நான் மாத்திரமல்ல, என் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பானா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வீடு பங்களா கார் வாங்கி இருப்பான்னு அர்த்தம் இல்லை. நீயே போராடலாம் மற்றவங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்ப. யூ வில் பி a blessing. யூ வில் பி a blessing. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாயால் என்னவெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சூழ்நிலையில், உங்கள் சுற்று வட்டாரத்தில், உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக. தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினால் இயங்குகிறது. அந்த வார்த்தையினாலே ஆசீர்வாதம் டிராவல் ஆகிறது. இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இது எல்லாத்த விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு கேட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறதை நீங்கள் பார்க்கணுன்றதான் எனக்கு மிகப்பெரிய ஏக்கமும் வாஞ்சையுமா இருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு இனிமே உங்கள் வீட்டார் சொல்லணும், முன்னாடியாவது இவங்க எதிர்மறையாக பேசுவாங்க, இப்போ ஆசீர்வதிச்சு பேசுகிறாங்க பிரதர். காரணம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்கள். என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் திரும்பவும் என்னை கனெக்ட் பண்ண ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும், சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில செயல்பட தொடங்குவதாக. இதுவரை பார்த்திராத நன்மைகள், உயர்வுகள், மேன்மைகள், சுகங்கள், விரிவாக்கங்கள் உங்கள் குடும்பங்கள் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வரட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுங்க. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது. சொல்லுங்க. தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள். சொல்லுங்க. தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். ஓ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆஹா, ஹல்லேலூயா. ஓஹோ, ஹோசனா. ஆஹா, ஹல்லேலூயா. ஓஹோ, ஹோசனா. சொல்லுங்க. ஆஹா, ஹல்லேலூயா. ஓஹோ, ஹோசனா. ஆஹா, ஹல்லேலூயா. ஓஹோ, இன்னொரு முறை. ஆஹா, ஹல்லேலூயா. ஓஹோ, ஹோசனா. ஆஹா, ஹல்லேலூயா. ஓஹோ, ஹோசனா. ஆஹா, ஹல்லேலூயா. ஓஹோ, ஹோசனா. ஆஹா,
Hallelujah. Oh, 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 Hosanna. Ah, hallelujah. Oh, 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 Hosanna. Hallelujah. Oh, oh, Hosanna. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 நன்றி. எந்த சூழ்நிலையில வந்து இங்க நின்றிருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் உங்க காது கேட்க உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் உறவுகளை வாயை திறந்து ஆசீர்வதிக்க போறீங்க. உங்க ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை உங்கள் வாயிலிருந்து தான் இப்பொழுது தொடங்க போகிறது. கமான், எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆசீர்வதிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. என் கணவனை ஆசீர்வதிக்கிறேன், என் மனைவி ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், என் தொழிலை ஆசீர்வதிக்கிறேன், எங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். கமான், வாய்களை திறந்து. இத்தனை பேர் இருக்கிறீங்க, சத்தம் பத்தாது. நீங்க பேசுறது உங்க காதுக்கு கேட்கிற மாதிரி சத்தம் உயர்த்தி ஆசீர்வதியுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உங்களுக்காக இந்த சிருஷ்டிகள் காத்து கொண்டிருக்கிறது. Come on, your situation is waiting for your voice. உன் சூழ்நிலை உன் சத்தத்துக்காக காத்துட்டு இருக்குது. சத்தமா பேசுங்க, ஆசீர்வதியுங்க. உங்க சரீரத்தை ஆசீர்வதிங்க, ஹீலிங்க பேசுங்க, சுகத்தை பேசுங்க, நன்மையை பேசுங்க, மேன்மையை பேசுங்க, உயர்வை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஷகரபாத்தியா ரபாதலரபா ரஹதனமா சந்தலரமந்தெரேபோ. Come on, come on, come on, பேசுங்க பேசுங்க. நீங்க பேசும்போதே சூழ்நிலைகள் மாறுகிறது. தேவ தூதர்கள் கிரியை செய்கிறார்கள். ஆவியில நிறைஞ்சு பேசுங்க, ஆவியில நிறைஞ்சு பேசுங்க. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், செழிப்பு, மேன்மை, உயர்வு, சுகம், நன்மை, திருப்தி, பெருக்கம். ரபஹா ஷதலரதே ரெகெடலரபோ சந்தலரமா பிரணமா செதலரபோ ஷியனமந்தே. பாதை இல்லாத இடங்கள்ல பாதைகள் உண்டாவதாக, தடைகள் விலகுவதாக, தாமதங்கள் நீங்குவதாக, உயர்வுகள் வருவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பெருக்கம் உண்டாவதாக.